கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யோசுவா புஸ்தகத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 2 கிருபையால் உண்டான வியப்பு என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இப்போது நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடத்திற்கு தேவையான ஞானத்தை நீர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய், இந்த பாடத்தினுடைய என் ஆண்டவரே பதில்களை விளக்கி அளிக்கப் போகிற போதகரை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் பரலோக தேவனுடைய உன்னதமான ஞானத்தினாலே மகனை நீங்கள் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நல்ல பாடங்களே நமக்கு விலக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இணைகிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். நம் பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனன வசனத்தையும் சொல்லுங்களேன். தொடர்ந்து நாம் இந்த காலாண்டு முழுவதுமாக யோசுவா புத்தகத்தை படிக்க போகிறோம். அவ்விதமாக இந்த காலாண்டின் 2ஆம் பாடத்தினுடைய தலைப்பு கிருபையினால் உண்டான வியப்பு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் யோசுவா 2ஆம் அதிகாரத்தையும் யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். இந்த தலைப்பை நாம் படிக்கின்ற பொழுது கிருபையினால் உண்டான வியப்பு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த கிருபை கிடைத்தது, இந்த கிருபை எப்படி ஒரு வியப்பை அவர்களுக்கு உண்டாக்கியது, அதே சம்பவத்தின் மூலமாக நமக்கு எப்படி ஒரு வியப்பாக இந்த நிகழ்வுகள் இருக்கிறது, நமக்கு அந்த கிருபை எப்படி அதே கிருபை நமக்கும் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கக்கூடும் என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் படிப்போம். குறிப்பாக யோசுவாவின் மூலமாக வேவு பார்ப்பதற்கு அந்த கானான் தேசத்திற்குள்ளாக 2 நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த சம்பவத்தை குறித்தும், பிற்பாடு அந்த 2 நபர்களுக்கும் ராகாப்புக்கும் இடையே நடக்கிற உடன்படிக்கையை குறித்தும், கிபியோனியர்களை பற்றியும் அந்த கிபியோனியர்களுக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நடந்த நிகழ்வுகளை குறித்தும் அதன் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகமாக இருக்கிறது என்பதை இந்த வாரத்தில் நம்ம படிப்போம். மனவசனமாக நமக்கு எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாக இருந்தால் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்படி இந்த ராகாபனுடைய அனுபவம், ராகாபனுடைய பாவ நிலையிலிருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவனை பற்றி அவர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அவர்கள் அறிந்ததிலிருந்து தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த எரிகோ பட்டணம் முழுவதும் அழிந்தாலும் அதன் ஊடாக தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ரசித்தார் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கிறது. நல்ல பஸ்டர், நல்ல ஒரு அழகான முன்னுரையோடு துவங்கி இருக்கிறீர்கள். முதல் கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். 2ஆம் வாய்ப்பு கிருபை என்று சொன்னாலே நமக்கு அதை இன்னொரு பதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய 2ஆம் வாய்ப்பு. இங்கே தலைப்பு 2ஆம் வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு? இதிலிருந்து நமக்கு இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் வெளியே அழைத்து வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் அவர்களை கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதுதான். அதை ஆண்டவர் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கே அதை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும். அது அவர்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த முதலாம் வாய்ப்பு. அந்த முதலாம் வாய்ப்பை அந்த முதல் தலைமுறையினர் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வாய்ப்பை இழந்தார்கள். ஆனால் அதே வாய்ப்பு அடுத்த சந்ததி, இந்த 2ஆம் சந்ததிக்கு ஒரு 2ஆம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த முதல் சந்ததியில் அவர்கள் அந்த கானான் தேசத்தை நோக்கி புறப்படுகிற அந்த வேளையில் அங்கே மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், வேவு பார்க்கத்தக்கதாக கோத்திரத்துக்கு ஒருவராய் சேர்த்து மொத்தம் 12 பேரை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அதை நம்ம என்னாகம புஸ்தகத்தில் 13ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் வேவு பார்த்து வருகிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற பொழுது அதில் 10 பேர் மாத்திரம்
அங்கே உள்ள சூழ்நிலையை கண்டு பயந்து அவர்கள் ரொம்ப பராக்கிரமசாலிகளாக இருக்காங்க, நம்மளால் என்ன செய்ய முடியாது, அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் ஒரு நல்ல அறிக்கையை என்ன செய்கிறாங்க, அந்த வேவு பார்ப்பதன் மூலமாக நல்ல அறிக்கையை அவர்கள் வந்து கொடுக்கறத நாம் பார்க்க முடிகிறது. அந்த சம்பவம் நடந்த இடம் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது சித்திம் என்கிற அந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடக்கிறது. சித்திம் என்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்னாகும் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது 25ஆம் அதிகாரத்தில் அந்த பிளேயாம் பாலாக் கதையை நம்ம நன்றாக படித்திருப்போம். இப்போ பாலாக் வந்து பிளேயாமை வந்து கூலிக்கு விலை பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி 3 முறை என்ன செய்கிறாங்க, அவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனால் 3 முறை அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போ எப்படியாகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகக்கூடாது, அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்பது பாலாக்கினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால இந்த பிளேயாம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வேறு விதத்தில் ஒரு ஆலோசனை செய்து தேவனுடைய கோபாக்கினை பெற வேண்டும் என்று சொல்லி மோவாபிய மீதியானினுடைய ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்யும்படியாக அந்த ஜனங்களை என்ன செய்கிறாங்க, ஒரு தவறான வழியிலே நடத்தக்கூடிய விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்பவம் நடக்கிறது. அதன் மூலமாக அநேகர் மரிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் இதே இந்த இடத்துல சித்திம் என்கிற ஒரு இடத்துல தான் நடக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து இந்த 2ஆம் முறை நம்ம வாசிக்கின்ற பொழுது யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த இப்போ அவர்கள் புறப்படுகிற இடமும் இந்த சித்திம் என்கிற ஒரு இடமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இவர்களும் வேவு பார்க்க போகிறாங்க. ஆனால் இவர்கள் வேவு பார்த்ததை விட அதிகமாக வெளியே தங்கினது தான் அதிகமாக இருந்தது. அதிகமாக வேவு என்ன செய்யல பார்க்கல. ராகாப் சொன்ன காரியத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே யோசுவாவின் இடத்துல சொல்கிறாங்க. முதல் முறை 38 இந்த சம்பவம் நடந்து 38 வருடங்களுக்கு முன்பதாக முதல் முறை வேவு பார்க்க சென்ற போது அவர்கள் 12 பேர், அதில் 10 பேர் நல்ல ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதில் 2 பேர் விசுவாசம் உள்ள அறிக்கையை கொடுத்தாங்க. அது இங்கே போன 2 பேருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராகாப் சொன்ன காரியத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க. இவர்கள்கிட்ட வந்து சொல்லுகிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ இவங்க வந்து வேவு பார்க்க அங்கே வந்து அதிகமான வேவு பார்க்கவில்லை. ஆனாலும் கூட வந்து அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுறதை பார்க்க முடியும். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் வந்து இந்த கிருபை என்பது, ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபை என்று நம்ம பார்க்குறோம். அது இலவசமாய் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் பார்க்கிறோம். கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்முடைய கரத்தினால் உண்டானவைகள் அல்ல, இது முற்றிலுமாக தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஈவு என்று சொன்னால் இந்த கிருபையை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் பார்க்கும்போது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையை நாம் வந்து என்ன செய்கிறோம், பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த கிருபை ஒரு 2ஆம் வாய்ப்பு அந்த கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு அடுத்த இளைய சந்ததி, இந்த முதல் சந்ததி இந்த வனாந்திரத்தில் 40 வருடம் அழிந்து போன அந்த சந்ததியோட அடுத்த சந்ததிக்கு வந்து இந்த 2ஆம் வாய்ப்பு ஒரு கிருபையாக ஆண்டவர் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கும் அது தேவனுடைய கிருபை தானே, நம்முடைய பங்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. அவங்களும் விசுவாசத்தோடு அந்த கிருபையை பெற்ற பிள்ளைகளாக விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். அவங்க வந்து தேவன் வந்து அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அதனால் தேவன் மீது ஒரு அவநம்பிக்கையில் அவங்க வேவு பார்க்க அனுப்பவில்லை. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலைகளை இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய பங்கும் அந்த அவர்களை அங்கே போக வேண்டும், அங்கே உள்ள ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும், அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும். அப்போ தேவ கிருபையும் மனுஷீகத்தினுடைய விசுவாச செயலும் ஒன்றாக இணைகிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த 2ஆம் வாய்ப்பு 2ஆம் சந்ததிக்கு ஒரு கிருபையாக கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். தெளிவாக இந்த விளக்கத்தை கொடுத்தீர்கள். அடுத்த கேள்வி, திங்கட்கிழமை பாடத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதிர்பாராத இடங்களில் மதிப்பு. இந்த மதிப்பு யாருக்கு கிடைக்கப்பட்டது, யாருக்கு கொடுத்தாங்க? இந்த நம்ம யோசுவா புத்தகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது குறிப்பாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் வேவுக்காரர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராகாப் என்கிற
அந்த ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ராகாபை குறித்து வேதாகமத்தில் வேசி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்தினார், எப்படி இவர்கள் மற்ற பக்கத்து தேசங்களை எல்லாம் எப்படி முறியடித்தார்கள், எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் என்பதையெல்லாம் புறஜாதியாரான மற்ற தேசங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆகவே யெகோவா தேவன் மீது அந்த மற்ற தேசத்துக்கு ஒரு பயம் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. இவர்களுடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நம்முடைய தேவர்களைப் போல அல்ல, இந்த தேவன் வித்தியாசமான தேவன் என்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த ஒரு தேவனை பற்றிய அறிவு இந்த ராகாப்புக்கும் இருந்தது. இந்த வேவுக்காரர்கள் இந்த ராகாப்புடைய இல்லத்துக்கு அவர்கள் செல்லுகிற பொழுது இப்போ அந்த வேத அறிவு, தேவனை பற்றி கேள்விப்பட்ட அந்த அறிவு, அதை விசுவாசத்தில் காட்டுவதற்கு அல்லது செயலில் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. இது ராகாப்புக்கும் அது ஒரு இரண்டாம் வாய்ப்பு தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம், அந்த இரண்டாம் சந்ததிக்கு மாத்திரம் கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பாக அது அமைந்தாலும் கூட, இந்த வேவுக்காரர்கள் அங்கே போனது நிமித்தமாக அங்கே ராகாபினுடைய உள்ளத்தை அறிந்த தேவன், நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒருவேளை அந்த பட்டணத்தில் ராகாபுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அது ஒரு இரண்டாம் வாய்ப்பாக கூட இருந்திருக்கலாம். பழைய வாழ்க்கை என்பது இந்த வேசித்தனத்தில் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு தேவனை பற்றி அறிந்து தேவன் மீது அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் முன்கூட்டி என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போ அங்கே போகிற அந்த வேலையில் இந்த ஒரு சீர்கேடான ஒரு பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். ஏன் அப்படின்னு சொன்னால், அது சீர்கெட்ட பட்டணமாக இருப்பதனால தான் ஆண்டவர் அதை அழிப்பதற்கு அனுமதித்தார். மற்றபடி துன்மார்க்கருடைய அழிவை கூட தேவன் விரும்புவதில்லை, அவர் அன்பான தேவன் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த எதிர்பாராத இடங்களில் மதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவாக இந்த ராகாபினுடைய நிலையில் இருக்கிற ஸ்திரீயை வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்திரீக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேவனை பற்றி, உங்களுடைய தேவனை பற்றி நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேர் எனக்கு ஆணையிட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியும். அதே போல் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இது ராகாபுன்னு சொல்கிறாங்க. உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உங்களை எப்படி வழிநடத்துறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. தேசம் முழுவதும் உங்களை பற்றி ஒரு திகில் என்ன செய்து உண்டாயிருக்கிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்படி கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் என்ன செய்தது, கரைந்து போயிடுச்சு சொல்லும்போது, நம்ம முன்ன வாஸ்த வசனத்தில் மேலே உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனான, இது ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக்கு வெளியே கொண்டு வரும்போது அந்த 10 பிரமாணங்களில் 2வது பிரமாணம், நீங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுக்குரிய இடத்தை தேவனுக்கே கொடுக்க உரியது என்பதை அவர் தான், அல்லது வேறு விதத்தில் சொல்லணும்னா, இங்கே எவ்வளோ கடவுள்களை நாங்கள் சேவித்தாலும் அவர் தான் மெய்யான தேவன் என்று அவர்கள் உறுதி கொடுக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அந்த இதில் பார்க்கலாம். இது நிமித்தமாக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இந்த ராகாபுக்கு கிடைக்கிறது. அப்புறம் இவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வராங்க. இப்படி வரும்போது இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாள், ராகாப் சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாள் உடனே போக வேணாம், 3 நாள் என்ன செய்யுங்க, நீங்கள் தங்கியிருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை தேடாத நேரத்தில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே ராகாப் வந்து ஒரு பொய்யை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த வேவுக்காரர்களை இங்கே வந்திருக்கிறாங்க என்பதை அந்த எரிகோ பட்டணத்தை அறிந்து அவங்க வந்து கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொய் வந்து தவறானதாக இருந்தாலும் கூட அந்த
அவங்களுடைய அந்த நெகட்டிவ் சைடை பார்க்காம பாசிட்டிவ் சைடை பார்த்தோம்னா அவருடைய விசுவாசம் பெரியதாக இருந்ததுனாலே விசுவாச பட்டியலில் இந்த ராகாபுடைய பெயர் என்ன செய்கிறது வருகிறது. இது எதிர்பாராத அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு மதிப்பாக இருக்கிறத நம்ம படிக்க முடியும். நல்லதுங்க பாஸ்டர். நிச்சயமாய் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பணம் என்று சொன்னால் புதிய பற்று, இது என்ன உடன்படிக்கை, யாரோடு யார் ஆண்டவர் பண்ணினார்? இந்த உடன்படிக்கை என்பது இவங்க இந்த ராகாப் வந்து இந்த வேவுக்காரர்களை காப்பாற்றுறதுனால, நான் உங்களை காப்பாற்றுனதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்துக்கு வரும்போது என்னையும் என்னுடைய தாயையும் தகப்பனையும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கையை நம்ம வாசித்திடலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் நீ வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய். இது ஒரு உடன்படிக்கை அவங்க பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஜன்னல் வழியாக அந்த 2 வேவு பார்க்க வந்தவர்களை வெளியே அனுப்பினாலும் அந்த ஜன்னலில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு சிவப்பு கயிறை தொங்க விடுங்க. இந்த சிவப்பு கயிறு என்பது இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை முற்றுகையிட வரும்பொழுது அது அவங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், அவங்கள காப்பாற்ற வேண்டும் அல்லது அவங்கள எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து இந்த உடன்படிக்கை என்பது தேவன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அவங்கள வந்து எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரும். இந்த உடன்படிக்கை யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை செய்து கொண்டு வரார். எப்படி அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த தலைப்பிள்ளை சங்காரம், யார் யார் வீட்டிலலாம் வீட்டினுடைய வாசல் நிலவில் வந்து அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து மரணம் என்ன செய்யாது, நிகழாது. அதே போல் அதே ஒரு சம்பவத்தை போல் இங்கே வந்து அங்கே வந்து ரத்தம் பூசப்பட்டது, இங்கே ஒரு ரத்தாம்பர நூல், அந்த சிவப்பு நூல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டி தொங்க விட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவர் வந்து இந்த ராகாபுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ராகாபுக்கு ஒரு 2ஆம் வாய்ப்பாக அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த யாத்திராகம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற அதே ஒரு அழிவிலிருந்து தப்பிக்கக்கூடிய 12ஆம் அதிகாரத்தில் அழிவிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே இவர்களுக்கும் என்ன செய்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இதன் வாயிலாக அந்த குடும்பம் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் காக்கப்படும். மிக அழகாக ரொம்ப தெளிவாக இந்த கேள்விக்கு விளக்கத்தை கொடுத்தீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, முரண்பட்ட விழுமியங்கள், ராகாப்பையும் கிபியோனியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அதிலிருந்து நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தையும் சொல்லுங்களேன். ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து என்ன செய்தார், கொடுத்தார். அதாவது இவர்கள் எப்படி இவர்கள் இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி செல்கிற பொழுது மற்ற புறஜாதியாரான தேசத்தினிடத்தில் எப்படி நீங்கள் வந்து ஒருவேளை அந்த தேசத்தை நீங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை தேவன் வந்து என்ன செய்திருந்தாருன்னா கொடுத்துருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, உபாகமம் 20ஆவது அதிகாரம் 10லேருந்து 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு தேசத்தை கடக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யுங்க கூறுங்க. நீங்கள் வந்து சமாதானத்தை கூறுங்க. அவங்க சமாதானத்துக்கு உட்பட்டு வந்தால் நீங்கள் அவங்கள ஒன்றும் செய்ய வேணாம். இல்லை அவங்க சமாதானத்துக்கு உட்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்க, அவர்களை சிறைப்பிடிச்சுக்குங்க, அவர்களை பிடித்து கொள்ளுங்கள் அல்லது அவர்களை மேற்கொண்டு போங்க. அப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த புருஷர்களை மாத்திரம் நீங்கள் வந்து கொல்லலாம், பெண்களையும் பிள்ளைகளையும் வந்து ஜீவ ஜந்துக்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அதே போல் நீங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும்
நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த காமனாக ஒரு இது சொல்கிறார். ஆனால் ஒரு சில தேசங்களுக்கு மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசமுள்ள யாவையும் நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சுவாசமுள்ள யாவுன்னா அதில் எல்லாருமே மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரையும் யாரையும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடு என்ன செய்வேனா வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்போ இதுதான் வந்து காமனாக அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இது நிமித்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு திகில் அடைந்திருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற தேசங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இப்போ இந்த கிபியோனியர்கள் இவர்கள் கேள்விப்படுறாங்க, இது போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லி இவர்களிடத்துல ஒரு அடைக்கலத்தை தேடிக்கொள்கிறாங்க. இஸ்ரவேல் இடத்துல என்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தூர தேசத்துலேருந்து வரோம். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த திராட்சை ரசம் ஊற்றிருந்த அந்த துருத்தி என்ன செஞ்சிச்சு, பழசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்களுடைய ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க. அதுபோல் வந்து ரொம்ப தேய்ந்த காலணியை போட்டிருக்கிறாங்க. ஒரு பூசணம் பிடித்த அப்பத்தை எல்லாம் காட்டுறாங்க. யோசுவா இடத்துல இந்த மூப்பர்கள் இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா காட்டுறாங்க, எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், எங்களை உங்கள் கூட சேர்த்துக்குங்க. ஒரு பொய்யை சொல்கிறாங்க, அதாவது ஒரு தந்திரத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு சூழ்ச்சியை வந்து அவங்க செய்கிறாங்க. எங்களை வந்து நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பேரில் ஆணையிட்டு என்ன செய்கிறாங்க, சரி அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள், யோசுவா எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஸ்பேர் பண்ணிடலாம், நீங்கள் எங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படி ராகாப் அங்கே வந்து ஒரு பொய்யை சொன்னாங்களோ, அதனால் ராகாப் வந்து தேவனை பற்றி நன்றாக வந்து அறிந்திருந்தால் தன்னுடைய தேசமா அல்லது இந்த யெகோவா தேவனா என்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த கிடைத்த வாய்ப்பை சரியாக என்ன செய்து கொண்டாங்க, பயன்படுத்தி கொண்டாங்க. அதுபோல் ராகாப் வந்து இந்த இஸ்ரவேல் தேவனை பற்றி என்னென்னலாம் இந்த வேவுக்காரத்தில் சொன்னார்கள் என்று நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ இங்கே இந்த கிபியோனியர்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க பொய்யை சொல்லி இவங்ககிட்ட வந்துடுறாங்க. அப்போ சரி, இவங்க வந்து வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ராகாபை போல் அல்ல. ராகாப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த தேவனை விசுவாசித்து தான், அந்த இஸ்ரவேல் தேவனை விசுவாசித்து அவங்க வந்தாங்க. ஆனால் இவர்கள் வந்த நோக்கம் பயத்தில் வந்தாங்க. சரி, இவங்க நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு போட்டுறக்கூடாது அப்படின்னு பயத்து நிமித்தமாக வந்தார்கள். வந்து அவங்க சேர்த்துட்டு பின்னாடில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், யோசுவாவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க நம்மகிட்ட பொய் சொல்லி தந்திரமாக இந்த கிபியோனியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பொய் சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அவரை திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க தேவனுடைய பேரில் ஆணையிட்டு நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கலாம்னு உடன்படிக்கை பண்ணதுனால அந்த கிபியோனியர்களில் ஒன்றும் பண்ணாமல் அவர்களை பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த ஆலயத்துக்கு விறகுகளை வெட்டுகிற வேலையும் தண்ணீர் கொண்டு கொடுக்குற வேலையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கொடுக்கும்போது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த இஸ்ரவேலர்களோடவே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராதனை முறை, அவங்களுடைய தேவனை தொழுது கொள்வது எல்லாமே என்ன செய்யுது, இவங்களும் அதுக்கு பழக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை இதில் 2 காட்சியை நம்ம பார்க்கலாம். நம்ம தேவனை தொழுது கொள்வது காரணம் என்னென்னா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும், இல்லை என்னை தண்டிச்சிருவார் அப்படின்னு பயந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. இவங்க பயத்தில் வந்தாலும் கூட ஆண்டவர் அவங்கள நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க உண்மையை சொல்லி வந்திருந்தாலுமே, உண்மையை சொல்லி இவங்க பொய் சொல்லி தான் தந்திரமாக வந்தாங்க யோசுவாவின் இடத்துல. ஆனால் உண்மையை சொல்லி வந்திருந்தாலும் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அப்படி அவங்க வரும்பொழுது யோசுவா என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், இது தேவனுடைய சித்தமானது கேட்கல. இப்போ எப்படி தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு விதிமுறைகளில் சொல்லியிருந்தார். இந்த உரீம் தமீம் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று. அப்போ யோசுவாவும் அந்த நேரத்தில் என்ன செய்யல, தேவனுடைய சித்தத்தை கேட்கல. ஆனால் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த துன்மார்க்கரும் அழியக்கூடாது என்பது தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்தது. அதே போல் இந்த கிபியோனியர்களும் அவங்க ஒரு பயத்து நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வந்தாலும் கூட பின்னால் பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து அவங்க பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது இவங்க கிபியோனியர்களும் கூடவே போகிறாங்க.
அதே போல் மீண்டுமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஆலயத்தை எருசலேம் ஆலயத்தை திரும்ப கட்டும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து இந்த கிபியோனியர்களும் சேர்ந்து இந்த ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்டதாக நெகேமியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த முரண்பட்ட விழுமியங்கள் என்று நாம் படிக்கிற பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லி உள்ளே வந்தாலும் கூட தேவனுடைய கிருபை அந்த வியப்பை தரக்கூடியதாக இருக்குது. அதான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை வந்து ஒரு வியப்பை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் நிறைய காரியங்களை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீங்க. நேர்களே, நிச்சயமாய் இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். ஒருவேளை நாமும் கூட அந்த ராகாப்பை போல ஒருவேளை நம்முடைய வேலைகள், நம்முடைய வேலை பணிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்ம மீது கிருபையாய் இருந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றவும் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கிபியோனியர்களைப் போல சில நேரம் இவ்விதமாய் சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மீதும் கூட கிருபையாய் இருந்து நமக்கும் ஆண்டவர் இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார் என்பது இந்த வார பாடத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. பாடத்தை நடத்தி கொடுத்த போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். போதகரவர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நேசிக்கிறத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டினுடைய இரண்டாம் பாடத்தை படிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல ஆவிக்குரிய பாடங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து அது எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த பாடம் நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இணைந்து வேதாகமத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அம்மை.